தமிழ் சினிமாவின் பிரபல குணச்சித்திர நடிகரான ராஜேஷ் அவர்கள் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருந்தார். ஸோ அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அவருடைய வீட்டில். அவருடைய உடல் ஜூன் 1ஆம் தேதி, அதாவது அவர் இறந்து 3 நாட்களுக்கு பிறகு தான் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு அடக்கம் செஞ்சுருவாங்க. அப்படி இல்லை பிரபலங்கள் யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டு மறுநாள் அடக்கம் செய்யப்படும். ஆனால் ஏன் 3 நாட்கள் கழித்து அடக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்றது இப்போ சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மகள் கனடாவில் இருக்காங்களாமா. கனடாவில் இருந்து அவங்களால டக்குன்னு கிளம்பி வர முடியலையாமா. ஃப்ளைட் கிடைக்கல அப்படி இப்படின்னு ஏதோ சில பல காரணங்களால் அவங்க ஸ்டக் ஆகியிருக்காங்க. அவங்க அங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 1ஆம் தேதி ஆகுமாமா. அவருடைய மகள் நேரில் பார்த்து அப்பாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகே அவருக்கு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது அவருடைய இறப்புக்கு முன்னாடி ஒரு டைமில் அவர் தெரிவித்த ஒரு விருப்பமாகவும் இருந்திருக்கு. அப்படின்றதுனால அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாருமே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்யறதுக்கு அவருடைய மகள் வரத்துக்காக காத்துட்ருக்காங்க. மகள் வந்த பிறகு அவருடைய உடல் ஜூன் 1ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்படும். அது வரைக்கும் அவருடைய உடல் அவருடைய வீட்டிலேயே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு பொதுமக்கள், பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்பட பலரும் நேரில் போயிட்டு தங்களுடைய அஞ்சலியை தொடர்ந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.